friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாள் அந்த 7 நாளுக்கான காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த ரெசிபிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் ரொம்பவே வந்து ஹெல்தியும் கூட. இது நீங்க தாராளமா உங்க குழந்தைகளுக்கும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட வெயிட் ரெடக்ஷனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையவே வந்து சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ அந்த ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சிகப்பு அவல் வந்து எடுத்திருக்கேன், அதாவது ரெட் அவல் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு ரெட் அவல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு தண்ணியில் ஒரு 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கடலப்பருப்பு நல்லா வந்து செவக்க வறுக்கணும். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும், அதாவது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஸோ நான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த சேர்த்திருக்கிற மசாலோட பச்சை வாசனெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுருங்க. இதுக்கு நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவளோட தண்ணியை நல்லா வந்து வடித்ததுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதில் லைட்டாக வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும், அதனால் நல்லா வந்து கலரி விடுங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வந்து கலரி விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவல் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரெட் அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதாவது போஹா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்பவே வந்து ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெட் ரைஸ் வச்சு தான் வந்து ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு வந்து ரெட் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், அதாவது 2 டம்ளர் அளவுக்கு ரெட் ரைஸு. அதே மாதிரி 2 டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஊற வைக்காமல் ஒட்டுக்காவே வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ தனியாக வந்து வெந்தயம் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புது தண்ணி ஊற்றி ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா கிரைண்டரில் போட்டு நல்லா மாவு நல்லா நைஸாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெட் ரைஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இப்போ மாவு அரைச்சி வச்சாச்சு. ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கும். இப்போ நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி இட்லி தான் வந்து இன்றைக்கி ஊற்ற போகிறேன், அதனால் அளவாக வந்து தண்ணி மட்டும் கலக்கி இட்லி வந்து ஊற்றி வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் அவ்வளோ சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வந்து ரெட் ரைஸ் இட்லி வந்து ரெடியாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி புளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன், அதாவது பெரிய ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜவ்வரிசி வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லிருந்து 3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். அதாவது அந்த மேலே வந்து மாவு மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிச்சிட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி வந்து மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து அந்த ஜவ்வரிசியில் வந்து சேர்த்திக்கலாம். அதாவது அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக வந்து எடுக்க வேண்டாம். இப்போ அதை வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து எடுத்ததுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துட்டோன்னா தான் ஜவ்வரிசி வந்து ஊறி வரும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி வந்து கிச்சடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சிறுவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலமுத்து சேர்த்து அதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிச்சடி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அது நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவக்க வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசி இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம ஊற வைக்கும்போது கரெக்டாக வந்து ஊற வைக்கணும். அதாவது 1 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கோன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். இல்லை ரொம்ப வந்து ஊற வச்சிட்டோம், இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். அதனால் அளவாக வந்து பார்த்து வந்து ஊற வைங்க. இப்போ அந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்துடும். ஸோ நல்லா வந்து கலரி விட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. கலர்லாம் வந்து மாறி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு அரை மூடி வந்து லெமன் வந்து நம்ம ஜூஸ் அப்படியே வந்து புழிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் லெமன் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொத்தமல்லி தலையை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி மேலே தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாபுதானா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொக்கோலி, ஒரு ஹாஃப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு அதையும் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ காய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்திருக்கோம், அதனால் தண்ணியும் வந்து நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா காயெல்லாம் நல்லா வந்து வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு காயோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டிட்டு காய் மட்டும் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ காய் எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய மசாலாலாம் வந்து சேர்த்திக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ நீங்கள் கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சால்ட் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்திட்டு எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லாவே வந்து எண்ணெய் விடணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வந்து வேக விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலெலாம் அந்த காயில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த காய் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ நீங்கள் இதை வந்து ஓவனில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் வந்து சேர்த்துனதுக்கப்புறம் ஓவனில் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து பேன்லேயே வந்து செய்கிறேன்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுலில் சேர்த்திட்டு இது கூடவே மேலே கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்திக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஹாஃப் லெமனையும் வந்து நல்லா வந்து புழிஞ்சு விட்டுருங்க. ஸோ தயிர், லெமனு, அதுக்கப்புறம் இந்த நம்ம போட்டிருக்கிற ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ரெசிபி தான். இதுக்கு நான் ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சப்ஜா சீட்ஸ் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி நல்லா வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே வந்து நைட் ஃபுல்லாக வந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி இது கூட நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளும் கொஞ்சமாக வந்து க்ரீன் கிரேப்ஸும் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், மாதுளம்பழம், இல்லை வந்து சப்போட்டா, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீங்கள் இதை இந்த ஓட்ஸில் வந்து சேர்த்து இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கிரேப்ஸும் ஆப்பிளும் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரீன் கிரேப்ஸை இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ கிரேப்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக வந்து அந்த ஓட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான். ஸோ நான் இந்த ஆப்பிளை வந்து பீல் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்க போகிறேன். பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆப்பிளும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் கூட இந்த ஆப்பிளையும் வந்து சேர்த்திட்டு இப்போ நான் இது கூட நட்ஸு, தேவையான நட்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நீங்கள் வேறு என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் அதையும் வந்து சேர்த்திக்கலாம். நட்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து ஹனி வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து சாண்ட்விச் வந்து சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சைடில் ஒரு பிரெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நல்லா வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட் எடுத்து கீ வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு பிரெட் எடுத்துகிட்டு நம்ம நெய் தடவி இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து ஒரு பீஸ் சீஸ் வந்து வச்சுருக்கேன். சீஸ் வச்சுட்டு சீஸ் மேலே நான் 2 ஆனியன் கட் பண்ணி அதையும் வந்து வச்சுட்டு ஆனியனுக்கு இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் வந்து 2 டொமேட்டோ பீஸும் வந்து வச்சுக்கேன். எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னொரு பிரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கீ தடவினது வந்து மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டெல்லாம் வந்து வேணுமோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் எங்கிட்ட வந்து சாண்ட்விச் மேக்கர் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி வந்து தோசை தவாவில் தான் வந்து இந்த சாண்ட்விச் வந்து பண்ண போகிறேன். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வந்து 2 பக்கம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மேலே நல்லா வந்து ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா அந்த ப்ரெட்டை வந்து நல்லா வந்து அமுத்தி விடுங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாண்ட்விச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஹீட் ஆகி அப்படியே வந்து ப்ரெட்டில் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ இதை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பிஸியான டேஸில் ஏதாவது சிம்பிளாக அண்ட் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கேக் தான். ஆப்பிள் பேன்கேக் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எக்கை வந்து நல்லா உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஆப்பிளை நல்லா வந்து பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்திக்க போகிறேன்.
கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிளையும் அந்த எக்கு கூட அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை தோசைக்கல்லில் வந்து குட்டி குட்டியாக வந்து குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி லைட்டாக மேலே வந்து நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆப்பிள் பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7 டேஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.